رسول الله رسول الله رسول الله رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாளாந்த நிகழ்ச்சி நிரல்களும் படிப்பினைகளும் என்ற நமது தொடர் நிகழ்ச்சியின் 13வது நாள் அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இதுவரைக்கும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு உண்ணும் வரைக்குமான நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நபி அவர்கள் காலையில் விழித்ததிலிருந்து அவர்கள் இரவு உண்ணும் வரைக்குமான நிகழ்ச்சிகள் எவ்வாறு காணப்பட்டன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மிகவும் அதிகமான காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய எந்த ஒரு நேரத்தையும் அவர்கள் வீண் விளையாட்டிலே கழிக்கவில்லை. வீணான பேச்சுக்களிலோ வீணான வேலைகளிலோ அவர்கள் தூக்கத்திலோ கழிக்கவில்லை. மாற்றமாக அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய தொடர்பிலும் மனிதர்களுக்கு உதவி செய்வதிலும் தான் கலந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தற்பொழுது நாம் இரவு உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டதன் பின்னால் தமது வீட்டிலே இருப்பார்கள், இஷாவுடைய அதான் சொல்லப்படும் வரைக்கும். நபி அவர்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கவில்லை, அதனை அவர்கள் விரும்பவும் இல்லை. அதே போன்று இஷாவுக்கு பின்னால் நபி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கும் பழக்கமும் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. இன்று பலரிடத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு தவறு, இரவு பூராக தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டு விட்டு சுபகு தொழுகை இல்லாமல் உறங்கி விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், நபி அவர்களுடைய வழிமுறை இஷாவுக்கு பின்னால் உடனடியாக தேவையில்லாவிட்டால் வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் நாம் உறங்கிவிட வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷாவுக்கு அதான் சொன்னதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்காக தயாராகுவார்கள். ஆனால் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தாமதமாகத்தான் தொழுவார்கள். மக்கள் அவசரமாக ஒன்று கூடிவிட்டால் அவசரமாக தொழுவிப்பார்கள், அவர்கள் தாமதிப்பார்கள். சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தாமதமாக தொழுவதைத்தான் விரும்பினார்கள். நபி அவர்கள் தாமதமாக தொழுவதைத்தான் விரும்பினார்கள். ஒரு முறை சஹாபாக்கள் எல்லோரும் பார்த்து உறங்கிவிட்டார்கள். சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள், நோயாளிகள் இவர்கள் எல்லாம் உறங்கிவிட்டார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்களிடத்தில் வந்து சொல்லப்படுது, மக்கள் எல்லாம் உறங்கிவிட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இஷாவுடைய தொழுகை நடத்தவில்லையா என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரம், அதாவது தாமதமாகி இஷாவுடைய தொழுகையை தாமதமாகி தொழுவதுதான் எனக்கு விருப்பமானது. ஆனால் உங்களுக்கு சிரமம் என்ற காரணத்தினால் தான் நான் நேர காலத்துடன் அதனை நான் தொழுவிக்கின்றேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துடன் எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரிலே மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. இரு செயல்களும் இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதில் எந்த செயல் தனது சமுதாயத்துக்கு சிரமம் இல்லாமல் இருக்குமோ அந்த செயலைத்தான் நபி அவர்கள் தெரிவு செய்வார்கள். நபி அவர்களுக்கு 2 விடயங்களிலே அனுமதி கொடுக்கப்பட்டால் அதில் எது இலகுவானதோ அதனைத்தான் நபி அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆனால் இன்று இதனை சிலர் தலைகீழாக புரிந்து கொண்டு ஒரு விடயம் ஹராம் ஹலால் என்று வந்து விட்டால் எது ஹராம் என்று சொல்வது லேசா அல்லது ஹலால் என்று சொல்வது இலகுவாகனதா, அதிலே இலகுவை தெரிவு செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி தெரிவு செய்யவில்லை. 2ம் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டவற்றிலே இலகுவானது எது அதனை தெரிந்து செய்வார்கள். ஹராம் ஹலால் என்று வந்துவிட்டால் அங்கு ஹராமுக்குத்தான் முன்னுரிமை.
ஹராமுக்கு ஆதாரம் வலுவாக இருந்தால் ஹராத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அல்லது ஹலாலுக்கு ஆதாரம் இருந்தால் நாம் அதனை தெரிவு செய்ய வேண்டும். ஆதாரம் தெளிவில்லாவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது தடை செய்யப்பட்டது என்று ஒதுங்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை நாம் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தொழுகையை நீளமாக தொழ வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் தொழுகையை ஆரம்பிக்கின்றேன். இருந்தாலும் சிறு குழந்தைகள் அழக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தையினுடைய அழுகையின் காரணமாக அந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய அந்த கவலை, அந்த ஏக்கம், அந்த தாயினுடைய அந்த எண்ணத்தின் காரணமாக நான் என்ன செய்கின்றேன்? அந்த தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். அந்த தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். ஒரு சிறு கை குழந்தையின் அழுகைக்காக இஸ்லாத்தில் மிக முதன்மையான வணக்கமான தொழுகையை கூட சுருக்கிக் கொள்ளக்கூடிய தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் நமது பள்ளி வாயில்களில் இப்படியான சூழல்களை ஏற்படுத்த வேண்டும். பள்ளி வாயில்கள் என்று சொன்னால் ஒரு சிறுவர்கள் அஞ்சக்கூடிய இடமாக இன்று சில இடங்களில் மாற்றி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளி வாயிலுக்கு செல்வதென்றாலே பயம். சில பெற்றோர்கள் பள்ளி வாயிலுக்கு செல்வதில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு வீட்டிலே பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல முடியாத சில சூழல்கள் இருக்கும். பிள்ளையை தூக்கி கொண்டு சென்றால், பள்ளி வாயிலுக்கு அழைத்து கொண்டு சென்றால் அங்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். சிறு பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வரக்கூடாது என்பதிலே முடிவெடுத்த ஒரு கூட்டம். அவர் ஒரு சிறு பிள்ளை அங்கு திரும்பினாலும் இங்கு திரும்பினாலும் ஒரு சத்தமிட்டாலும் ஒரு பேச்சு பேசினாலும் அதற்கு வேண்டிய அந்த பெற்றோரை முறைத்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிக பெரும் ஒரு துரதிஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ரசூலுல்லாஹ் பரிபூர்ணமாக தொழுதாலும் மிகவும் சுருக்கமாகத்தான் அந்த தொழுகையை தொழுவார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடன் தொழுதுவிட்டு செல்லக்கூடிய ஒரு சஹாபி தனது சமூகத்திலே அங்கும் சென்று தொழுவிக்கின்றான். தனது சமூகத்துக்காக வேண்டி தூர பிரதேசத்திலிருந்து வர முடியாதவர்களுக்கு அந்த பகுதியிலே உள்ள சஹாபாக்கள் தொழுவிப்பார்கள். ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்வுடன் தொழுதுவிட்டு சென்று தாமதமாக சென்று அங்கு சென்று தொழுவிப்பார். அங்கு சென்று தொழுதாலும் மிக நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து, நீங்கள் என்ன குழப்பத்தை ஏற்படுத்தப் போகிறீர்களா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரரே, சமுதாயத்துக்கு மார்க்கத்தை நாம் சிரமமாக்கி காட்டக்கூடாது. மார்க்கத்திலே அனுமதி உள்ள விடயங்களில் அவர்களுடன் தாராள தன்மையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தொழுதுவிட்டால் ஏனைய தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களுடன் பேசுவது போன்று பேச மாட்டார்கள், அதிகமாக பேச மாட்டார்கள். முக்கியமான ஏதாவது விடயம் இருந்தால் சுருக்கமாக பேசிவிட்டு சென்று விடுவார்கள். ஏன்? மக்கள் எல்லோரும் தூங்குவதற்கான நேரம் என்பதை நாம் என்ற காரணத்தினால் தான் அப்படி நபி அவர்களுடைய நடைமுறை காணப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைப்படாத பேச்சுக்களை இஷாவுக்கு பின்னால் பேச மாட்டார்கள். தனது சஹாபாக்கள் தேவையானவர்களுடன் பேசுவார்கள். முக்கியமான விடயங்கள் ஆலோசனைகள் செய்ய வேண்டியிருந்தால் நாளைய தினத்திற்கு அதற்கு ஆலோசனை செய்வார்கள் முக்கியமான சஹாபாக்களுடன். அல்லது தனது மனைவிமாருடன் என்ன செய்வார்கள்? சில வேளை பேசிக்கொண்டிருந்து விட்டு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நபி அவருடைய இரவு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அது எவ்வாறு இருந்தது என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் இருந்து உங்களுடன் கலந்து கொள்ள இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.